திராவிடர் விடுதலைக் கழகம் பரப்புரை இயக்கம் ஒன்றை ஆகஸ்ட் 6ஆம் தேதி துவங்கி 7 நாட்கள் நடத்துகிறது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த பயணம் நிறைவட இருக்கிறது. எதற்காக இந்த பயணம்? தமிழ்நாட்டை அரித்துக் கொண்டிருக்கின்ற, தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வை சிதைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு முக்கிய பிரச்சனையை கையில் எடுத்து திராவிட விடுதலைக் கழகம் இந்த பயணத்தை நடத்துகிறது. அதுதான் இந்த நாட்டின் மிக கொடூரமான வியாதியான ஜாதி என்ற அந்த மோசமான தத்துவம். ஜாதியை எதிர்த்து இந்த நாட்டில் தோன்றிய இயக்கம்தான் பெரியாருடைய இயக்கம். பெரியார் இயக்கம் நீண்ட நெடுங்காலமாக நிகழ்த்திய சுயமரியாதை பரப்புரை, ஜாதி எதிர்ப்பு பரப்புரை, பார்ப்பனிய எதிர்ப்பு பரப்புரை, மூட நம்பிக்கை எதிர்ப்பு பரப்புரை, பெண்கள் உரிமைக்கான பரப்புரை, இவைகள்தான் மக்கள் மன்றத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கின என்பது வரலாறு. தமிழ்நாடு இன்றைக்கு ஏனைய மாநிலங்களை விட சற்று முன்னேறிய மாநிலமாக இருப்பதற்கு காரணம் பெரியார் இயக்கங்கள் இந்த நாட்டில் நடத்திய இந்த பரப்புரை தான். சமுதாய மாற்றம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் மக்களிடையே அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மக்களிடம் இந்த கருத்துக்களை உருவாக்கும் போதுதான் அதை அரசியல் ரீதியாகவோ சட்டமாகவோ நிகழ்த்தி வெற்றி பெற வைக்க முடியும் என்ற அடிப்படை கொள்கையில் தான் பெரியார் இயக்கம் துவக்கப்பட்டது. இன்றைக்கு திராவிடர் விடுதலைக் கழகம் என்ற பெரியார் இயக்கம் ஜாதி எதிர்ப்பு என்ற அந்த மையமான கருத்தை முன்வைத்து இந்த பரப்புரை இயக்கத்தை நடத்துகிறது. 7 நாட்கள் இந்த இயக்கம் நடக்கிறது. 7 நாட்களும் வெவ்வேறு முனையிலிருந்து இந்த இயக்கம் தன்னுடைய பரப்புரை பயணத்தை தொடங்குகிறது. இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லோரும் இந்த பயணத்தில் பங்கேற்கிறார்கள். திருச்சியிலிருந்து ஒரு அணி, நாகர்கோயிலிருந்து ஒரு அணி, பேராவூரணியிலிருந்து ஒரு அணி என்று 3 அணிகள் புறப்பட்டு குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஊர் ஊராக பிரச்சாரம் செய்து 12ஆம் தேதி காரைக்குடியில் இந்த பயணத்தை நிறைவடை செய்கிறது. இந்த பயணத்தில் 3 முக்கிய முழக்கங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஜாதியில் திருமணம், மதத்தில் பார்ப்பனியம், வாழ்வில் மூட நம்பிக்கை என்ற 3 கருத்துகள் மக்களிடையே முன்வைக்கப்படுகின்றன. ஜாதியில் திருமணம் இந்த தலைப்பை நாங்கள் தேர்வு செய்வதற்கு காரணம், அண்மை காலமாக தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கின்றன. பள்ளி மாணவர்களிடையே கூட ஜாதி வரி இப்போது தலைதூக்கி கொண்டிருக்கிறது. ஜாதி சங்கங்கள் உயிர் பெற்று தங்களுக்கான ஜாதி அணியை மீண்டும் திரட்டி கொண்டு இருக்கின்றன. அறிவியல் உலகத்திலும் AI வந்துவிட்டதற்கு பிறகும் இன்றைக்கு சமூகத்தை பின்னோக்கி இழுத்து செல்கிற ஒரு ஆபத்தை பார்க்கின்ற போது இந்த இயக்கங்களை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது. பெரியார் இயக்கம் இந்த பரப்புரையை அதற்காகவே முன்னெடுத்து இருக்கிறது. ஜாதி வேண்டாம் என்று சொல்வதற்கு 1000 காரணங்கள் இருக்கின்றன. அண்மை காலத்தில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ஜாதிய படுகொலைகள், ஆணவ படுகொலைகள் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 2 மாதத்திற்குள்ளே 6 ஜாதிய இனப்படுகொலைகள் நடந்திருக்கின்றன. 2006ஆம் ஆண்டிலிருந்து பார்க்கிற போது ஜாதி ஆதிக்க படுகொலைகள் 80 ஜாதி ஆதிக்க ஆணவ படுகொலைகள் நடந்திருப்பதாக புள்ளிவிவரங்கள் கூறுகின்றன. இந்த படுகொலைகளை தடுப்பதற்கு ஆணவ படுகொலை சட்டம் ஒன்று வர வேண்டும் என்ற கருத்து வலிமை பெற்று வருகிறது. இந்த கருத்தை பெரியார் இயக்கமாகிய திராவிடர் விடுதலைக் கழகமும் வலியுறுத்துகிறது. இந்த சட்டம் வர வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த ஆணவ படுகொலைகள் நடக்கக்கூடாது, ஜாதி வெறியிலிருந்து சமூகம் மீள வேண்டும் என்ற கருத்தையும் மக்களிடம் ஒரே நேரத்தில் உருவாக்க வேண்டும். அவர்களிடம் சிந்தனை மாற்றத்தையும் உருவாக்க வேண்டும். அப்போதுதான் நாம் கொண்டு வருகிற இந்த சட்டம் வெற்றி பெற வேண்டும் முடியும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பயணத்தை திராவிட விடுதலை கழகம் நடத்தி கொண்டு இருக்கிறது. கர்நாடக மாநில அரசு 2006ஆம் ஆண்டு ஆணவ படுகொலை சட்டம் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு அவ நம்மவ என்று பெயர் சூட்டி இருக்கிறது. அந்த சட்டம் யார் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டால், அவர்களுக்கு ஆபத்து வந்தால் உடனே அவர்களுக்கு மாவட்ட நீதிபதியிடமோ மாவட்ட காவல்துறை அதிகாரிடமோ சென்று அவர்கள் ஜாதி மறுப்பு திருமணத்தை செய்து கொள்ளலாம். அதற்கு உரிய பாதுகாப்பை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று அந்த சட்டம் கூறுகிறது. அதே போன்ற ஒரு சட்டம் தமிழ்நாட்டிற்கும் வர வேண்டும் என்று இப்போது நாம் வலியுறுத்துகிறோம். அப்படி ஒரு சட்டம் வருகிற போதுதான் இந்த ஜாதி ஆணவ படுகொலைகளை ஓரளவு தடுக்க முடியும். தமிழ்நாடு அரசு 2 தினங்களுக்கு முன்பு நீதிமன்றத்தில் ஒரு கருத்தை தாக்கல் செய்திருக்கிறது. தமிழ்நாடுடைய அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே ஒரு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகளில் ஜாதி பற்றிய பிரச்சாரமோ அல்லது மதம் பற்றிய பிரச்சாரமோ அல்லது அரசியல் பற்றிய பிரச்சாரமோ
எந்த ரூபத்திலும் பள்ளிகளில் இடம்பெறக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் ஒரு தாக்கீதை அனுப்பியிருக்கிறது. இது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளில் மட்டுமல்ல, தனியார் பள்ளிகளிலும் இவைகள் கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 57,671 அரசு பள்ளிகள் இருக்கின்றன. அதில் 1,03,98,047 பேர் படிக்கிறார்கள். இந்த மாணவர்களிடம் அனைவரிடமும் சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும், பாகுபாடுகள் இருக்கக்கூடாது, ஜாதி வேற்றுமைகள் இருக்கக்கூடாது என்பதுதான் பள்ளி கல்வியின் முக்கியம். அதை நாங்கள் வளர்ப்போம் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட அந்த சுற்றறிக்கையையும் நீதிமன்றத்தில் தந்த வாக்குறுதியையும் நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆணவ படுகொலை சட்டம் வர வேண்டும் என்று கடந்த திமுக ஆட்சியில் ஒரு கோரிக்கை வந்தபோது நீதிபதி பாட்ஷா தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி ஒரு ஆணையத்தை அமைத்திருக்கிறது. அந்த ஆணையம் தன்னுடைய பணியை இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அதன் தொடர்ச்சியாக இப்போது கர்நாடக அரசை பின்பற்றி ஆணவ படுகொலை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி மக்களிடம் ஜாதி வெறியிலிருந்து, ஜாதி உணர்விலிருந்து விடுபட வேண்டும் என்ற பிரச்சாரத்தையும் நடத்துவதுதான் இந்த நோக்கமாக இருக்கிறது. ஜாதி ஏன் வேண்டும் என்பதற்கு, ஜாதி ஏன் ஒழிய வேண்டும் என்பதற்கு ஏராளமான காரணங்கள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு ஏடுகளில் வந்திருக்கிற ஒரு செய்தியை நான் குறிப்பிட விரும்புகிறேன். உடல் உறுப்பு கொடை வழங்குவதில் தமிழ்நாடு இன்றைக்கு முதல் இடத்தில் இருக்கிறது. கடந்த 6 மாதத்தில் 169 உறுப்பு மாற்று சிகிச்சைகள் நடந்திருக்கின்றன என்ற செய்தி இப்போது வந்திருக்கிறது பத்திரிகையில். 937 உடல் உறுப்புகள் மாற்றம் செய்யப்பட்டு இருக்கின்றன. 44 இதயம், 51 நுரையீரல், 140 கல்லீரல், 303 சிறுநீரகம், 1 கணையம், 1 கை, 5 சிறுகுடல், 16 இதய வாழ்வு, 262 கண்கள், 1 தோல், 53 எலும்பு மாற்றம். இவைகள் எல்லாம் ஒவ்வொரு உறுப்பிலும், மனித உடலிலும் இருக்கிற உறுப்புகள். இந்த உறுப்புகளுக்கு ஏதாவது ஜாதி அடையாளம் இருக்கிறதா? மனித உடலுக்கு ஏதேனும் ஜாதி அடையாளம் இருக்கிறதா? மனிதன் பிறக்கின்ற போது ஜாதி அடையாளத்தோடு தான் பிறக்கிறானா? நாம் அந்த ஜாதி அடையாளத்தை அவர்களுக்கு போற்றுகிறோம். ஆனால் இந்த உறுப்புகள் யாருக்கு மாற்றப்படுகின்றன? ஒரு ஜாதியிலிருந்து இன்னொரு ஜாதிக்கு மாற்றப்படுகின்றன. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறவர்கள் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது ஒரு இதயம் வருகிறது என்று சொன்னால், எனக்கு என்னுடைய ஜாதிக்காரன் இதயம்தான் வேண்டும், என்னுடைய ஜாதிக்காரன் நுரையீரல் தான் வேண்டும் என்று எவராவது கூறுவார்களா? ஆனால் இதில் காணாமல் போகின்ற ஜாதி திருமணம் என்று வந்துவிட்டால் ஏன் அங்கே வந்து நுழைகிறது? சமூகத்தில் ஒரு சமத்துவத்தை தடுக்கின்ற இந்த ஜாதியை தேவைக்கு ஏற்ப நாம் மாற்றி மாற்றி பயன்படுத்திக் கொள்வதில் என்ன நியாயம் இருக்கிறது? இதை மக்களிடம் நாங்கள் எடுத்து சொல்வோம். அதே போல இன்றைக்கு வாழ்க்கையில ஏற்படுகின்ற அறிவியல் மாற்றங்களுக்கு ஏற்ப வாழ்வியலில் மூட நம்பிக்கைகளை விட்டு ஒழிக்க வேண்டும். வாச நம்பிக்கைகள், ஜோதிட நம்பிக்கைகள், இதனால் சமூகத்தில், குடும்பத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகள். ஒரு குடும்பத்தில் ஒரு ஜோசியர் வந்து உன்னுடைய மருமகள் வந்து விட்டால் உனக்கு நல்ல நேரம் இல்லை, இனி உனக்கு கெட்ட நேரம் வரப்போகுது என்று சொல்லிவிட்டால் அந்த குடும்பத்தில் புயலடிக்க ஆரம்பித்து விடுகிறது. எல்லா திருமணங்களும் ஜோசியம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து நடத்தப்படுகின்றன. ஆனால் விவாகரத்து வழக்கில் அதிகமாக ஜோசியம் பார்த்த திருமணங்கள் தான் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வந்து இருக்கின்றன. இப்படி எத்தனையோ மூட நம்பிக்கைகள் வாழ்க்கை இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கிறது. இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் நாங்கள் பட்டியலிட்டு அறிவியலில் மக்களிடம் கூறப்போகிறோம். ஜாதி என்பதை விட்டொழிங்கள், உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத ஜாதி இங்கே ஏன் இருக்கிறது என்பதை மக்களிடம் நாங்கள் எடுத்துச் சொல்ல போகிறோம். எனவே இந்த பயணத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்தியாவிலேயே ஜாதியை எதிர்த்து இப்படி ஒரு பயண பரப்புரை நடப்பது என்பது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கிறது. இங்கே திராவிட விடுதலை கழகம் தான் நடத்துகிறது. ஜாதி எதிர்ப்பை பற்றி பேசலாம், பொதுக்கூட்டங்களில் பேசலாம். ஆனால் மக்களிடம் வீதி வீதியாக ஊர் ஊராக சென்று பரப்புரை செய்வது என்பதுதான் மக்களிடத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று பெரியார் இயக்கம் நம்புகிறது. உச்ச நீதிமன்றங்களே கூட ஜாதி என்பது தேசத்தை பிடித்த ஒரு நோய், ஜாதி அமைப்பு தயாரிக்கப்பட வேண்டும் என்று 2006ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. எனவே உச்ச நீதிமன்றம் வேண்டாம் என்று சொன்ன ஜாதியை, அரசாங்கம் வேண்டாம் என்று சொல்லுகிற ஜாதியை நாங்கள் மக்களிடம் எடுத்து சொல்லி சமூகத்திலும் இந்த ஜாதி ஒழிய வேண்டும் என்ற கருத்தை விதைப்பதற்காக நாங்கள் வருகிறோம். இந்த பயணத்திற்கு கட்சிகளை கடந்து சமூக மாற்றத்தை விரும்புகிற ஒவ்வொருவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.